இரண்டாவதாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் அஹ்மத் பின் அலி அல் ஹுதைஃபி ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு ரமலானுடைய மாதத்தின் நோன்பு ஈமானுடைய பாசறை என்பதாகும். அல்லாஹை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தக்கூடிய குர்ஆனுடைய ஒரு சில வசனங்களை ஓதி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரமலானுடைய மாதத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நல்வாழ்த்து உண்டாகட்டும். இந்த மாதத்துடைய அந்த சோலையிலே நிழல் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். இது கண்ணியமான ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்துடைய இரவும் பகலும் சிறந்ததாக இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த சமூகத்துக்கு இந்த ரமலானுடைய மாதத்தை மீண்டும் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஈமான்தாரிகள் நன்மைகளில் தன்னுடைய வாழ்வை செலவழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த மாதத்தை அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். ரமலானுடைய மாதம் மிகப்பெரிய நியமத்தாக, நன்றி செலுத்தப்படக்கூடிய நியமத்தாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் ரமலானுடைய மாதம் குர்ஆன் அருளப்பட்ட மாதமாக இருக்கிறது. மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் தெளிவுக்காகவும் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் யார் புரை காண்பார்களோ அவர்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும். யார் நோயாளியாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லது பிரியாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேறொரு நாட்களில் இந்த நோன்பை அவர்கள் கலா செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்கள் மூலமாக இலகுவை நாடுகிறார், சிரமத்தை நாடவில்லை. இந்த மாதத்தை நீங்கள் பரிபூர்ணப்படுத்தி அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும். ஏன் அல்லாஹ் உங்களுக்கு இந்த மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் தந்திருக்கிறான். நீங்கள் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை முடிக்கின்ற போது நீங்கள் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எனவே ரமலானை அடைவது ஒரு பாக்கியம், அதற்கு நாங்கள் எல்லோரும் நன்றி செலுத்த வேண்டும். சூரா பக்கரா 185 வசனம். அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துடைய கடைசியில் அல்லக்கும் தஷ்குரூன் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவித்திருக்கிறான். எனவே இது மிகப்பெரிய அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தப்பட வேண்டிய ஒரு நியமத்தாக இருக்கிறது. வெளிரங்கமாக உள்ரங்கம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இது கண்ணியமான ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். புனிதமான ஒரு நேரத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் பக்கம் நெருங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு பிரயாணமாக இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கிறான். நன்மைகளுடைய கதவுகள் திறக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அடைந்திருக்கிறது. தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், 2 மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்து 2 பேரும் ஒரே நாளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒருவர் ஒரு போராளியாக மிக தீவிரமாக போராட்டங்களில் ஈடுபடக்கூடியவராக இருந்து யுத்தத்தில் கலந்து கொண்டு அவர் வீர மரணத்தை அடைந்து மரணித்து விட்டார். பிறகு அதுக்கு பின்னால் மற்றவர் அவருக்கு பின்னால் ஒரு வருட காலம் வாழ்ந்து அவரும் மரணித்து விட்டார். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்ல, நான் கனவில் கண்டேன். அப்போது நான் சொர்க்கத்துடைய கதவுக்கு பக்கத்தில் இருந்தேன். அப்போது அந்த 2 நபர்களும் வந்தார்கள். வந்த நேரத்திலே அந்த சொர்க்கத்துடைய கதவுகளுக்கு முன்னால் வைத்து 2 பேர் ஒருவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அப்போது கடைசியாக மரணித்தவர் முதலாவது சொர்க்கத்திலிருந்து வந்தார். முதலாவது மரணித்து வீர மரணத்தை அடைந்தவர் பிறகு சொர்க்கத்திலிருந்து வந்தார். பிறகு வந்ததுக்கு பின்னால் 2 பேர்களும் எனக்கு சொன்னார், நீங்கள் போய்விடுங்கள் தல்ஹா, நீங்கள் இன்னும் சொர்க்கத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பம் வரவில்லை, நீங்கள் இன்னும் மௌத்தாகவில்லை என்று தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த 2 பேரும் சந்தித்து அனுப்பிவிட்டார் கனவிலே. மறுநாள் காலையில் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்களுக்கு மத்தியிலே இந்த கனவை சொன்னபோது மக்கள் ஆச்சரியமாக இந்த விடயத்தை கருதினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், ஏன் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள்? அப்போது சஹாபாக்கள் சொன்ன, யா ரசூலல்லாஹ், 2 பேர்களில் முதலாவது மரணித்தவர் வீரமரணம் அடைந்து மரணித்திருக்கிறார், அவரல்லவா முதலாவது சொர்க்கம் செல்ல வேண்டும். 2வது மனிதன் அவருக்கு பின் ஒரு வருடம் வாழ்ந்திருக்கிறார், தாமதித்து தான் மரணித்திருக்கிறார், எப்படி 2வது மூத்தாகியவர் முதலாவது சொர்க்கம் செல்ல முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, 2வது நபர் முதலாவது மனிதர் மூத்தாகிக்கு பின்னால் 1 வருஷம் அமல் செஞ்சிருக்கிறார், 1 வருஷம் ரமலான் அடைஞ்சிருக்கிறார், ரமலானுடைய நோன்பை பிடித்திருக்கிறார், தொழுதிருக்கிறார், ஒரு சுஜூதாவது செய்திருக்கிறார். எனவே அந்த 2 பேர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை போன்று என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரமலானை அடைவது மிகப்பெரிய அருள் பாக்கியம். முஃமினான ஆண்களை பெண்களை இந்த ரமலான் அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் முன்னோக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதம் முடிவடைவதற்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு மனிதன் எவ்வளவுதான் அல்லாஹ் விட்டு தூரமாகினாலும், அவனுடைய உள்ளம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும், அவனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வராவிட்டாலும் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய உள்ளத்தில் நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற உணர்வை இந்த மாதத்தில் ஏற்படுத்துகிறான். அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு மனித உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். உடல் உறுப்புகளை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை செலவழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த மாதத்தில் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ரமதானுடைய மாதத்தின் முதலாவது இரவு வந்து விட்டாலே தீங்கு செய்கின்ற ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர், அதே போன்று கெட்ட ஜென்கள் விலங்கிடப்படுகின்றனர், சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படும், நரக கதவுகள் அடைக்கப்படுகின்றன, நரகத்துடைய எல்லா கதவுகளும் அடைக்கப்படும், சொர்க்கத்துடைய எல்லா கதவுகளும் திறக்கப்படும். அந்த நாளிலே ஒரு மனிதர் மாணவர் சொல்வார், நன்மை செய்யக்கூடிய மனிதனை அதிகமாக நன்மை செய்து கொள், கெடுதி செய்யக்கூடிய மனிதனை நீ உன்னுடைய கெடுதிகளை குறைத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் நரகத்தை விட்டு மக்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறான். அது ஒவ்வொரு நாளும் ரமதானுடைய இரவிலே நடந்து கொண்டே இருக்கிறது. இது குர்ஆன் அருளப்பட்ட மாதமாக இருக்கிறது, குர்ஆனுடைய பரக்கத்துள்ள மாதமாக இருக்கிறது. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாமாக இருக்கிறது என்பது எந்த சந்தேகம் கிடையாது. மனிதனுடைய உயிருக்கு ரூஹுக்கு அது 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 ரஹ்மத்தாக அமையக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய அந்த குர்ஆனுடைய தாக்கம் உள்ளத்தில் ஏற்பட்டு அதன் மூலமாக என்னுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக மாற்றங்கள் உண்டாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் மிக அதிகமாக தான தர்மங்களை செய்வார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான தர்மங்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு நாள் இரவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரமதான் முடியும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை சந்திக்கின்ற போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். அதே போன்று வேகமாக வீசக்கூடிய சூறாவளி காற்றை விடவும் தீவிரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாக்கள் தான தர்மங்களில் ஈடுபடுவார்கள். எனவே இந்த மாதத்தில் என்னுடைய மன இச்சைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக, என்னுடைய ஆசைகளை அடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. நல்ல விடயங்கள் நேரங்கள் செலவழிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இந்த மாதம் அமைந்து அல்லாஹ் தஆலா அந்த அடிப்படையில் நல்ல விடயங்கள் எங்களுடைய நேரங்களை செலவழிப்பதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதியில் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொன்னதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரமதானுடைய மாதத்துடைய நோக்கங்களில் பிரதானமான நோக்கங்கள் ஒன்றுதான் இது அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமையாக இருக்குது. இந்த மாதத்தில் எங்களுடைய நஃப்ஸ் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது, எங்களுடைய நற்குணங்கள் ஏற்பட வேண்டும், ஆசைகள் மனோ இச்சைகளை விட்டு எங்களுடைய மனதை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் பொறுமை, சகிப்புத்தன்மை இது போன்ற விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த ரமதானுடைய நோன்புடைய நோக்கமாக இருக்கிறது. மனித உள்ளத்தில் தாக்கத்தை உண்டு, தனிநபர்கள் சமூகத்துக்கு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இந்த ரமதான் அடைந்திருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட விடயங்களை கூட அடக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த மாதத்தில் எங்களுக்கு பயிற்சியை வழங்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ரமதானுடைய மாதத்தில் வீணான பேச்சுக்களை விடவில்லையோ, வீணான செயல்களை விடவில்லையோ, அவர் நோன்பை விடுவதில், அவருடைய தாகத்தை விடுவதில், அவருடைய குடிப்பை விடுவதில் தவிர வேறொன்றும் அவருக்கு கிடைக்க மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் நோன்புடைய பிரதானமான நோக்கங்களில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியான் என்பதும் என்னுடைய ஈமான் வெளிப்படுவதும் ஆகும். உண்மையான ஈமானிய உணர்வு வெளிப்படக்கூடியதாக இந்த ரமதானுடைய மாதம் அமைந்திருக்கிறது. அல் இஹ்சான் என்ற அந்த நிலையை ஒரு மனிதன் அடைந்து கொள்ள வேண்டும். அல் இஹ்சான் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை நீ காண்பதை போன்று அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்வை உன்னால் காண முடியாது என்றால் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு நீ செயல்பட வேண்டும். நோன்பு என்பது மறைவான ஒரு இபாதத்தாக இருக்கிறது. ஒரு நோன்பாளியா இல்லை என்று அவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உண்மையான அடிமைத்துவம் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வு இந்த ரமதானுடைய மாதத்தின் நோன்பிலே தான் வெளியாகிறது. எனவே சாப்பிடாமல் இருக்கக்கூடியவர் இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொண்டு வயிறு நிரம்பக்கூடியவராக கருதப்படுவார். அது அந்த நோன்புடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிற. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொன்னார்கள், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் நன்மை வழங்கப்படும். ஒரு நன்மைக்கு 10 நன்மைகள் வழங்கப்படும். 10 அல்லாஹ் தஆலா 700ஆக பெருக்கி கொண்டு போவான். நோன்பை தவிர அது நோன்பு எனக்கு சொந்தமானது, நானே நோன்புக்கு கூலி கொடுக்கிறேன். ஒரு அடியான் எனக்காக வேண்டி நோன்பை விடுகிறார், எனக்காக வேண்டி தாகத்தை விடுகிறார், எனக்காக வேண்டி அவருடைய ஆசைகளை விடுகிறார். எனவே ஒரு முஃமின் தன்னுடைய சாப்பாடு, தன்னுடைய குடிப்பு, தன்னுடைய ஆசையை விடுவது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி, தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்துகிறார், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வை இந்த நோன்பு ஏற்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்றைய நாள் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே இந்நாட்களை சிறந்தது ஜும்மாவுடைய நாட்கள் அதிகமாக நபி அவர்கள் ஸலவாத் சொல்லுங்கள். என் மீது சொல்லப்படக்கூடிய ஸலவாத் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த நாளில் நபி அவர்கள் அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட துஆவை செய்து ஹத்தீப் அஹ்மத் பின் அலி அல் ஹுதைஃபி ஹஃபிதஹுல்லாஹ் முழுமையாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார். இறுதியாக நேர்களுக்கு நாங்கள் புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.